Hello students, இப்போ நம்ம 8th standard science portion continuation தான் பார்க்கறோம். நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். angle of incident, angle of reflected. So அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா types of reflections பார்க்க போறோம். We have learned that not all bodies can reflect light rays. The amount of the reflection of the light depends on the nature of the reflection surface of the body. Based on the nature of the surface, reflection can be classified into two types, namely regular reflection and irregular reflection. So நம்ம வந்து என்ன நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். எல்லா பொருளுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? எல்லா பொருளுமே வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து சில பொருள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம கொடுக்குற லைட்டை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த லைட்டை பொறுத்து தான் வந்து உனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு பாடியில அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். So regular reflection na paapom. When a beam of light, that is collection of parallel rays, falling on a smooth surface, it gets reflected. So வந்து ஒரு beam of light, ஒரு torch எடுத்துக்கோங்க. அந்த லைட்டை வந்து நீ ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ்ல வந்து போடும்போது உனக்கு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். After reflection, the reflected rays will be parallel to each other. So reflect ஆனதுக்கு அப்புறம் அந்த rays எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். Here, the angle of incident and the angle of reflections of the each ray will be equal. Hence, a law of reflection is obeyed in this case and thus a clear image is formed. This reflection is called the regular reflection or specular reflection. Example, reflection of light by a plane mirror and reflection of a light by a surface of still water. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அது எப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து எக்ஸாக்டாக உனக்கு கொடுத்துரும். ஸோ உங்களோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் உங்களோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும் போது உன்னோட ரிஃப்ளெக்ஷனோட லா வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால என்னன்னா உனக்கு ஒரு கிளியரான ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃபார் அ பிளேட் லைட். ஸோ லைட்ல வந்து ஒரு கண்ணாடியில வந்து நீ வந்து ஒரு லைட்டை வந்து நீ பாஸ் பண்ணினா உனக்கு அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உனக்கு அந்த லைட் தெரியும், அதுதான் விஷயம் தெரியும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இப்போ நீயே இப்போ வந்து கண்ணாடி பண்ணினா உன்னோட வந்து கரெக்டான இமேஜ் கிடைக்கும். ஏன்னா உன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டா அந்த பிளைன் மிரர்ல பட்டு உன் கண்ணுக்கு அது ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் வந்து தெரியுது. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து கரெக்டான இமேஜ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் லைட் ஃப்ரம் சர்ஃபேஸ் தண்ணியில வந்து கொடுத்தா கூட you will get the clear image. ஓகேவா? அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. இப்போ பாருங்க இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து மவுண்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து கிளியரான இமேஜ் கிடைக்குது. இங்க வந்து லைட் என்னது? சன்லைட். ஸோ சன்லைட் வந்து இது பட்டுட்டு தண்ணியில உனக்கு கிளியரான இமேஜை கொடுக்குது. ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா நீங்க கம்பல்சரி நம்ம டயக்ராம் வரையணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது இன்சிடென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது இன்சிடென்ட் ரேஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு தி ரிஃப்ளெக்டிவ் ரே. அதுதான் ரெகுலரோட ரிஃப்ளெக்ஷன். Next என்ன பார்க்கணும்னா irregular reflection. In the case of a body having a rough or irregular surface, each region of the surface is inclined at different angles. When the light falls on the same such surface, the light rays are reflected at different angles. In this case, the angle of incident and the angle of reflection are each rays are not equal. Hence, the law of reflection is not obeyed in this case and thus the image is not clear. Such a reflection is called as irregular reflection or diffused reflection. Example, reflection of a light from a wall. So வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து இது வந்து என்ன சொல்றாங்கன்னா irregular reflection இல்லைன்னா வந்து diffused reflection அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்க இமேஜ் இங்க பாருங்க. இங்க வந்து உனக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து சரியாய் தெரியல, தண்ணி வந்து நகர்ந்துட்டே இருக்கு. உன்னோட இமேஜ் வந்து இட் இஸ் நாட் கிளியர் பிகாஸ் இது வந்து மேலும் கீழுமா இருக்கு. ஸோ உன்னோட இன்சிடென்ட் வந்து எங்கேயோ இருக்கும், ஆங்கிள் இமேஜ் இருக்கும் விச் இஸ் ஆப்போசிட்டா காட்டும். நீ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட்ல காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டும். நீ ரைட் சைட்ல இருக்க செடியை வந்து லெஃப்ட் சைட்ல காட்டுற மாதிரி காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டும். கிளியர் இமேஜஸ் வந்து கிடைக்காது. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் போது கிடைக்காது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது அதோட இன்சிடென்ட் ரேஸ் ஃபால் ஆகும் போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கும், கச்சா முச்சான ஒரு ஆங்கிள்ஸ்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா multiple reflections. So அது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. Take two plane mirrors and keep them perpendicular to each other. Place an object between them. You can see the image of the object. How many images do you see in the mirror? You can see 3 images. How is it possible to have 3 images with 2 mirrors? So வந்து இங்க அந்த மாதிரி வந்து 2 கிளாஸ் வச்சிருக்காங்க. இங்க ஒரு குட்டி கண்ணாடி, இங்க ஒரு குட்டி கண்ணாடி வச்சிருக்காங்க. இத வந்து இது 2 தான் வச்சிருக்காங்க. இது வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஓகே, இந்த ஆரோ மார்க் இடத்துல இருந்து ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்.
ஸோ உனக்கு இருக்கும்போது உனக்கு வந்து 3 இமேஜஸ் காட்டும். ஒன்று இந்த டைமென்ஷனில் காட்டும், ஒன்று ஸ்ட்ரெயிட் டைமென்ஷனில் ஒன்று காட்டும், ஒன்று சைட் டைமென்ஷனில் காட்டும். ஸோ உனக்கு வைக்கும்போது 3 இமேஜஸ் கிடைக்கும். So in the activity given above, you observe that for an object kept in between two planes. So வந்து ரெண்டு பிளேன்ல வைக்கும்போது mirrors which was inclined to each other வச்சு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பிளேன் மிரர்ஸை கனெக்ட் பண்ணி வச்சினா, இன்க்ளைன்னா கனெக்ட் பண்ணி வச்சினா, inclined to each other you could see many images. So இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி வைக்கும் போது உனக்கு என்னன்னா நிறைய இமேஜஸ் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. This is because the image formed by one mirror acts on the, இப்போ வந்து இங்க பாருங்க ஒரு சின்ன இங்க பாருங்க, இப்போ வந்து நான் வெறும் ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இங்க இங்க கண்ணாடி இருக்கு, இங்க கண்ணாடி இருக்கு, இந்த சைடு இருக்க கண்ணாடி வந்து யூ கெட் ரிஃப்ளெக்டட் ஓவர் ஹியர். ஸோ ஒரு இமேஜ் வந்து இங்கதான் இருக்கும், இங்க இருக்க இங்க கண்ணாடியில படும், கண்ணாடியில பட்ட இமேஜே வந்து உனக்கு என்னன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்க சொல்லலாம், தான் உங்களுக்கு வந்து 3 இமேஜ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The image formed by the first mirror acts on the object for the second mirror, and the image formed by second mirror acts on the object for the first mirror. Thus we have only 3 images for a single body. This is known as multiple reflection. This type of reflections can be seen in showrooms and saloons. ஸோ அதான் சொன்னல, இப்போ வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னா நான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இந்த இமேஜ் வந்து உனக்கு இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உனக்கு 3 இமேஜஸ் ஏற்கனவே டேரக்டா ஒரு கண்ணாடியில வந்து உனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உனக்கு என்னன்னா 3 இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணாடிகளை வந்து டிஃப்ரெண்டா காட்டுறது பேர் என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பொருள்ல நிறைய இமேஜஸா காட்டுறது அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் எங்க இருக்கும், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்க இருக்கும்னா ஷோரூம்ஸ்லயும் அண்ட் வந்து சலூன்ஸ். நீங்க வந்து ட்ரையல் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கண்ணாடி வச்சிருப்பான். ஸோ நீங்க எங்க லைட்டா சும்மா அந்த கண்ணாடியில எட்டி பார்க்கும்போது உனக்கே வந்து ஒரு 2-3 இமேஜஸ் தெரியும். ஏன்னா ஒரு 2 கண்ணாடியுமே ஒட்டி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அது வைக்கும் போது உங்க இமேஜே வந்து ஒரு 3-4 இமேஜா இருக்கும். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க. The number of images formed depend on the angle of the inclination of the mirrors. If the angle between the two mirrors is a factor of 360 degree, then the total number of reflections is finite. If theta is the angle of inclination of the plane mirror, the number of angles formed is equal to 360 degree divided by theta minus 1. As you decrease the angle, the number of images formed increases. When they are parallel to each other, the number of images formed becomes infinite. So இப்போ வந்து இந்த inclination வந்து இப்போ இங்க இருக்குல்ல, இங்க இருந்து இங்க வந்து inclination வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து கரெக்டான ஆங்கிள் வச்சிருக்கேன் அப்படின்ற போது உனக்கு வந்து 3 இமேஜ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதே வந்து இன்க்ளினேஷன் வந்து இமேஜஸ் வந்து தெரியறது வந்து இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறது கரெக்டான ஆங்கிள் வச்சிருக்கீங்களா அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆங்கிள் வந்து கரெக்டா 360 இருக்கும் போது உனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இமேஜ் தான் உனக்கு தெரியும். இப்போ வந்து 360 டிகிரில வந்து நான் அந்த ஒரு இமேஜ் செட் பண்றேன்னா எனக்கு கரெக்டா வந்து ஒரு 4 இமேஜ் தெரியும்னா 4 இமேஜ் தான் தெரியும். அதே வந்து தீட்டா 1 ஆங்கிள் டிக்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உனக்கு வந்து இமேஜஸ் நிறைய ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது போக போக என்ன ஆகும்னா உனக்கு வந்து கணக்கே இல்லாம நிறைய இமேஜஸ் தெரியற மாதிரி இருக்கும் கண்ணாடியில. ஓகேவா? ஸோ இந்த படத்துல எல்லாம் பாப்பீங்கல்ல, ஒரே ஆள் நடுவில் இருப்பாரு, பட் சுத்தி பார்த்தோன்னா அவரோட போட்டோஸ் இமேஜஸ் கண்ணாடியில வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஐ படத்துல பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. நீங்க போய் அந்த அவர் போய் அந்த கண்ணை நிற்கும் போது அவருடைய இமேஜ் வந்து அந்த சுத்தி கண்ணாடியில நிறைய இமேஜஸ் தெரியும். ஸோ அததான் வந்து சொல்றாங்க, அந்த ஆங்கிள் வந்து எப்படி வைக்கிறியோ அதை பொறுத்தா இமேஜ் வந்து எவ்வளவு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதோட ஃபார்முலா கூட இங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா 360 இருந்தா அது ஃபைனட்டா இருக்கும். 360 டிகிரி டிவைடட் பை θ - 1 இருந்துச்சுன்னா உன் இமேஜ் வந்து என்ன ஆகும், ஒவ்வொன்னா ஆங்கிள் டிக்ரீஸ் ஆக இமேஜஸ் வந்து அதிகமா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இது கீழே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. If two plane mirrors are inclined to each other at angle of 90 degree. ஸோ வந்து இந்த மாதிரி 2 plane mirror 90 டிகிரில வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Find the number of images formed. So எப்படி கண்டுபிடிக்கணும்? Angle of inclination is equal to 90 degree. So number of images formed is equal to 360 degree divided by θ minus 1. So the θ value தான் இந்த inclination 90. So 360 degree divided by 90 degree minus 1 is equal to 4 minus 1 which is 3. So இந்த மாதிரி 90 degree வச்சா உங்களுக்கு என்ன எவ்வளவு images கிடைக்கும்? 3 images கிடைக்கும். So next topic நம்ம next classல பார்க்கலாம். Bye.